ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம புக் வேல்யூ பற்றியும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பி ரேஷியோனா என்ன, இபிஎஸ்னா என்னென்னு வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் தர யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷியோஸ் பற்றியும் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். புக் வேல்யூனா என்ன, எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நான் ஏபிசின்ற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோட கம்பெனி ஷேர் மார்க்கெட்லேயும் லிஸ்ட் ஆகியிருக்கு. பல பேர் என்னோட கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏபிசி ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 500ன்னு எடுத்துக்குவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஷேர் வாங்கியிருப்பாங்க. அதற்கேற்ப மார்க்கெட் ப்ரைஸும் வேறுபடும். 500 ரூபாய்க்கும் வாங்கியிருப்பாங்க, 400 ரூபாய்க்கும் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அல்லது ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியேறலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட நிலைமை என்னாகும்? இங்கே தான் புக் வேல்யூன்ற ஒன்று வருது. புக் வேல்யூவோட ஃபார்முலா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அதாவது என்கிட்ட லேண்ட்ஸ், பில்டிங்ஸ் மாதிரியான சொத்துக்கள் இருக்குது. அதனுடைய மொத்த மதிப்பு 1,00,000 ரூபாய். கடன் 20,000 இருக்குது. இந்த கடனை சொத்துலேருந்து கழிச்சிட்டா 80,000. இப்போ என்னோட மொத்த சொத்து மதிப்பு 80,000. உதாரணத்துக்கு என்னோட கம்பெனியில் 400 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த 80,000த்தை 400 பேருக்கு டிவைட் பண்ணால் 200 ரூபாய். அப்போ ஏபிசி கம்பெனியோட புக் வேல்யூ 200 ரூபாய். இப்படி தான் புக் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி திவாலாக போகுதுனாலும் அல்லது ஷேர் மார்க்கெட்லேருந்து டீலிஸ்ட் செய்யப்படுதுனாலும் கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரக்கூடிய அதிகபட்ச உறுதியான பணத்தை தான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்போ கம்பெனிஸ் புக் வேல்யூவை அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ்லையுமே பார்த்துக்கலாம். ஒரு ஷேரோட புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கம்பெனி அசட்ஸை க்ரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி புக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கம்பெனி தங்களோட சொத்துக்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக வித்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பெரிய ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய ஒரு காமனான டிப் என்னென்னா, ஒரு ஷேரினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஷேரை தாராளமாக வாங்கலாம் அப்படின்றது. இதனால தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் புக் வேல்யூ ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. புக் வேல்யூ நமக்கான மினிமம் செக்யூரிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி தருது. ப்ரைஸ் டு புக் வேல்யூனா என்னென்னு பார்ப்போம். ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூவோட எவ்வளவு மடங்கு அதிகமாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இப்போ ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ புரியும். புக் வேல்யூவோட ஃபார்முலா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு பார்த்தோம். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாம் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னா என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கம்பெனி தங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் குறிப்பிட்ட சதவீதத்தை சேவ் பண்ணிப்பாங்க ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக. சர்ப்ளஸ்னா கம்பெனியினுடைய செலவுகள் தேவைகள்லாம் போக எக்ஸஸாக இருக்க பணத்தை சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூனா என்னென்னா ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் வீடியோலேயே தெளிவாக பார்த்தோம். ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது அவங்களுடைய ஷேருக்கு கொடுக்கக்கூடிய முகப்பு விலையை தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஐடிசி ஷேரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஐடிசியோட பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணுவோம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னா 58,850.91 crores. நெக்ஸ்ட் டேட்டா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அது எவ்வளோ இருக்குன்னா 1,242.80 crores. அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா ஃபேஸ் வேல்யூ, அது 1 இருக்குது. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸையும் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 47.37. ஃபேஸ் வேல்யூவோட ப்ளஸ் பண்ணால் 48.37. இதுதான் ஐடிசியோட புக் வேல்யூ. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்லையும் மணி கண்ட்ரோல் வெப்சைட்லையும் என்ன புக் வேல்யூன்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கரில் 52.93 புக் வேல்யூ காட்டுது. மணி கண்ட்ரோலில் 49.50 புக் வேல்யூ காட்டுது. என்னடா ஆன்சர் டிஃபர் ஆகுதுன்னு வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நாம் கேல்குலேட் பண்ண புக் வேல்யூ தான் எக்ஸாக்ட் புக் வேல்யூ. ஐடிசியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 431.45. புரோக்கரில் 52.93ன்னு புக் வேல்யூ காட்டுச்சு. அப்படியே ப்ரைஸ் டு புக் வேல்யூவை செக் பண்ணி பார்த்தா 8.46, அதாவது 8 மடங்கு புக் வேல்யூவோட மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு ப்ரைஸ் டு புக் வேல்யூ நமக்கு இண்டிகேட் பண்ணுது. புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூலாம் இன்டர்நெட்லேயே பார்த்துக்கலாம். பட் கேல்குலேட் பண்ணால் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுன்றதுனால கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன்.
இந்த வீடியோ மூலியமா புக் வேல்யூ என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலனா நோ ப்ராப்ளம், ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஃபண்டமெண்டல்ஸை நல்லா கற்றுட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம சேனல். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ETF, ஆல்மோஸ்ட் ஆல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.